அவர் டக்குன்னு அப்படி திரும்பினாரு, அது கையை காட்டாதுன்னு சொன்னோன்னா அடிச்சார். அடி பலார்னு ஒரு அடி அடிச்சார். நான் வந்து அவரை அடித்தோடனே நான் ஒரு 5 அடி தள்ளி பின்னாடி போயிட்டேன். அடி அடுத்தால் நமக்கு எதுவும் விழுந்துடக்கூடாதுன்னு. டார்ச் லைட்டை தூக்கி டிவியில் உடைச்சவர் அன்னைக்கு அறிவிச்சார், கும்பகோணத்தை தீ வித்துக்கு நான் பணம் கொடுக்கணும். இன்ன வரைக்கும் அவர் கொடுக்கல. அண்ணா நகர் ஆர்ச்சி பக்கத்தில் ஒரு மேம்பாலத்துல இருந்து ஒரு வயசான அம்மா, பூ வியாபாரம் பண்ற அம்மா, வியாபாரத்துக்கு போடாம வரும்போது மேல இருந்து அந்த மூட்டையோட கொட்டுறாங்க. ஒரு ஆட்சியிலும் இல்லை, அதிகாரத்திலும் இல்லை. ஆனா அவ்வளவு கூட்டம் வந்ததுன்னா அதுக்கு காரணம் வந்து அதுதான். எனக்கு சினிமா வாய்ப்பு வரட்டாலுமே பரவாயில்லைங்க, நான் எப்பவுமே உண்மைதான் பேசுவேன். எதா இருந்தாலும் நான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவேன். நீங்க கேப்டனுக்கு சரியான முறையில மரியாதை செலுத்தலை நடிகர் சங்கம். எனக்கு தெரிஞ்ச ரஜினி சார் எந்த இடத்துலையுமே அழுதது நான் பார்த்தது இல்லை. இதுல வந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு மீசை ராஜேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரகாஷ். அந்திமேள நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். கேப்டன் அவர்கள் மறைந்து இன்றுடன் ஒரு 15 நாட்கள் ஆகிறது. அவர் இல்லாத இந்த நாட்களை அவருடைய குடும்பத்தினரும் நீங்களும் எப்படி சார் கடக்கிறீங்க? எப்படி இருக்கு இந்த சூழல் உணர்வு? இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது நாங்கள்லாம் வந்து அவரை வந்துட்டு குருவாக, தெய்வமாக, நண்பராக, இப்படி ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு பார்வையில் நாங்கள் அவரை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ உடம்பு கடந்த 4 வருடமாகவே அவர் உடல்நிலை சரியில்லாத போதிலும் சரி தலைவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். கடந்த 28ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு இடி விழுந்துச்சு. எனக்கு வந்துட்டு அந்த 28ஆம் தேதி காலையில் 5:57க்கு எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து தலைமை கழகத்திலேருந்து ஒரு எங்கள் குரூப்புக்கு வந்து ஒரு அறிக்கை வந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு அதில் வந்து தலைவர் வந்து சீரியஸாக இருக்கார், வெண்டிலேட்டரில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு பிறகு இமிடியேட்டாக வந்து அனகை முருகேசன் சொல்லிட்டு செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் இருக்கார். அவர் வந்துட்டு ரொம்ப பழைய மன்றத்து ஆள். அவர் ஆரம்ப காலங்களில் வந்துட்டு மன்றத்தை வளர்த்ததில் வந்து அவர் ஒரு முக்கிய பங்கு உண்டு. அவர் வந்து அண்ணன் ராமவசந்த் அண்ணன் கூட த்ரோட் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுவார். கட்சியை வளர்த்தது, மன்றத்தை வளர்த்ததில் அவங்களுக்கு பெரிய பங்கு உண்டு. அவருக்கு உடனே ஃபோன் பண்ணேன் நான். ஆனால் இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்திருக்கேண்ணா அப்படின்னு. இருங்க, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வர்றேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் ஒரு ½ அன் ஹவரில் திரும்ப நான் அவருக்கு அடித்தேன். நான் தலைவர் எப்படி இருக்கார் என்னன்னு கேட்டேன். நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. நான் பேசிட்டு திரும்ப லைனில் வரேன்னாரு. சரின்னு எனக்கு இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொன்னோன்னா நான் என்ன பண்ணுறேன்னா டக்குன்னு வீட்டிலேருந்து கேப்டன் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் ஒரு 7:45 8க்குலாம் நான் வந்துட்டேன். திரும்ப நான் அவருக்கு ஃபோன் அடித்தேன். ஏன்னா அப்போ நாங்கள் போகும்போது ஒரு 4-5 பேர் அங்கே நின்னாங்க. இப்போ நான் போனதுக்கு பிறகு தான் வந்துட்டு அண்ணன் பாசாரதி அண்ணன் எல்லாருமே அங்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அநேக முருகேசன் வந்தார். அந்த பகுதியில் உள்ள கட்சிக்காரங்க மட்டும் ஒரு 4-5 பேர் அங்கே நின்னாங்க. ஒரு 8:15 8:30 மணிக்கு நான் வந்துட்டு அநேக முருகேசனுக்கு ஃபோன் பண்ணேன். 8:30 மணி இருக்கும் ஃபோன் பண்ணேன். நாங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கோம், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னாரு. அண்ணா நான் ஆல்ரெடி வீட்டில் தான் வந்துட்டேண்ணே அப்படின்னு. சரி அங்கேயே இருங்க, நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னாரு. அப்புறம் தான் ஒரு 8:45க்கு தகவல் வந்து தெரிஞ்சுது, இந்த மாதிரி தலைவர் இதாகிட்டாருன்னு. ஒரு பெரிய ஒரு இடி தான். ஸோ அது எனக்கு உடனே ஒரு 9 மணிக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து லைனில் வந்தார். அவங்க பிஏ எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரஜினி சார் பேசினார். எங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு. எத்தனை மணிக்கு சார்? ஒரு 9 மணி 9:15 இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சில மீடியா வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு சில மீடியாக்கள் வந்து அவர் இறந்துட்டார் வச்சுட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பொய்யா ஒரு ப்ரொபகண்டா பண்ணிட்டாங்க. ஏன்னா பத்திரிகை மீடியாலாம் 4வது தூண் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அவர் வந்துட்டு நம்பலை அவர் ரஜினி சார். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மீடியா வந்து பண்ணி வச்சுட்டீங்க. ஒரு சில மீடியா அது உண்மையாக இருக்கணும், உண்மையை பேசணும், வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு 1-2 வாட்டி இந்த மாதிரி ஒரு பொய்யை பரப்பி விட்டு, அது ஏன் அந்த மீடியாக்காரங்க அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ரஜினி சார் வந்து லைனில் வந்து பேசும்போது நான் சொன்னேன், ஆமாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா. அப்புறம் நான் கன்னியாகுமரியில் ஷூட்டிங்கில் இருக்கிறேன், எப்போ இது பண்ணுறாங்க, எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு கேட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் அப்புறம் திரும்ப ஒரு 1:30 மணிக்கு அவங்க பிஏ சுபையானன்ட்ட பேசினேன். ஆனால் இந்த மாதிரி நாளைக்கு 4 மணிக்கு எடுக்கிறாங்க, கட்சி ஆஃபீஸில் தான் ஆல்மோஸ்ட் இருக்கும்
அப்படின்னோடனே அப்புறம் திரும்ப ஏதாவது இடம் ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா சொல்லுங்கன்னாங்க. அப்புறம் நான் திரும்ப 10:15 மணிக்கு நைட்டு பேசினேன். நான் தீவுத்திடலில் காலையில் 6 மணிக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா, சார் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டார். அதே மாதிரி விஜய் சாரும் வந்துட்டு கேன்சல் பண்ணி வந்துட்டார். ஒரு சில நடிகர்கள்லாம் வந்தாங்க. அதாவது நடிகர் சங்கத்தில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. பட் குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் எங்களுக்கும் சரி, குடும்பத்தாருக்கும் சரி, ஏன்னா நான்லாம் வந்துட்டு தலைவரோட வந்துட்டு ஒரு 2002 இருந்து ரொம்ப க்ளோஸாக பயணப்பட்டுட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. ஒரு 21 வருஷமாக நான் வந்து தலைவரோட இருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். இன்னைய வரைக்கும் டெய்லி அவரை பற்றி பேசாமே இருக்க முடியல. எங்களுக்கே எப்படி இருந்ததுன்னா அப்போ அவங்க குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் பாருங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை, ஒரு கௌரவம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு மனிதரிட நாங்கள் வந்து கூட இருந்திருக்கோமே அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு நிச்சயமாக சொல்கிறது ஒரு பெரிய ஒரு பெருமை தான். ஆனால் இன்னைக்கு வரும் போவோங்க, ஒரு உண்மையான மனுஷன்ட்ட நம்ம கூட இருந்ததெல்லாம் வந்து நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பாக்கியம். அது எல்லாருக்குமே அது கஷ்டம்தான். அந்த கட்சிக்காரங்களுக்கும் சரி, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சரி, அவரை நேசிக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான அதை எங்களாலே தாங்கிக்க முடியலன்னா அப்போ அவங்க குடும்பத்தாலலாம் எப்படி தாங்கிக்க முடியும்? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்தாலும் ஆண்டவன் மேலே பார்த்த போட்டு நம்மளுடைய பயணத்தை கேப்டன் கண்ட கனவை நிறைவேற்றணுங்கிறதுனால நாங்கள் எல்லாருமே முழு முயற்சியாக இருக்கிறோம். பிரேமலதாவையோ உங்களுடைய மகன்களையோ சந்தித்து பேசுனீங்களா சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த ஒரு 3 நாளாக தான் நான் பார்க்கல. சண்டே வரைக்கும் நான் அவங்க பார்த்தேன். இல்லை, அவங்க பெரும் துயரத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு. யாரை பற்றியுமே குறை சொல்ல மாட்டார். அவர் கூட நம்ம பழகி இருக்கும்போது யாரை பற்றியுமே இழிவாகவும் பேச மாட்டார், யாரை பற்றியும் குறைச்சியும் பேச மாட்டார். நாங்கள் கூட யாரையாவது பற்றி பேசினோம்னா, ஆள் இருக்கும்போது பேசு, அவங்க இல்லாத போய் ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டிலாம் வந்துட்டு எல்லார்கிட்டையுமே எல்லாம் வராது. அது நீங்களே நேரடியாக கூட பார்த்துருப்பீங்க. நடிகர் வடிவேலு அவர்கள் இவரை பற்றி எவ்வளவோ பேசினார். ஆனால் அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டார். இதுக்கு ஒரு உதாரணம் இதை நான் சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு தலைவரை, இந்த மாதிரி ஒரு நடிகரை தமிழ்நாடு இழந்தது தமிழ்நாட்டுக்கு இது சாபக்கேடு. நடிகராக இருந்திருக்கிறாரு, தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாரு, நடிகர் சங்கத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வச்சவராக இருக்கிறாரு. இப்படி பல விஷயங்களை கையாண்ட ஒரு தலைவர் வடிவேலினுடைய விவகாரத்தை வந்து கையாளுறதுல வந்து ஏன் சார் அந்த முரண்பாட்டை ஏன் வந்து அப்படியே தொடர்ந்து நீட்டிக்கிட்டு இருந்தாங்க? இல்லை, அது வந்து ஆக்சுவலாக வந்து அவர் தான் வரணும், வடிவேல் சார் தான் வரணும். ஏன்னா இது வடிவேல் சாரோட கேப்டன் வந்து சீனியர். இன்ஃபேக்ட் வந்து ஆரம்ப காலங்களில் வடிவேல் சாருக்கு இவர் வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது முரண்பாடு நீடிக்க வச்சதுக்கு காரணம் திரு வடிவேல் அவர்கள். அது ஆரம்பத்திலே வந்து அதை வந்து அவர் வந்து அந்த முரண்பாடை களைஞ்சிருக்கலாம். அவர் அதை நீடிக்க வச்சுட்டார். அது வந்து கேப்டன் வந்து அவருடைய வேலைகளில், அவருடைய இதில் வந்து ஏதோ ஒரு விஷயமா அவர் வந்து வச்சுக்கிட்டுலாம் பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு வேலைகள் ஜாஸ்தி. கடந்த 4 வருஷமாக உடல்நிலை சரியில்லை. ஏன் திரு வடிவேல் சார் அவர் போய் அவரை பார்த்து நேரடியாக போய் விசாரிச்சுருந்துருக்கலாம், பார்த்துருக்கலாம். இல்லை, நீங்கள் இது சொல்கிறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் யாருக்காக பேசினார் திரு வடிவேல் அவர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பேசினார். அப்போ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் ஆளாக வந்து மலரஞ்சலி வைக்கிறாரு. கடைசி தலைவருடைய வழி அனுப்புக்கும் அவர் தான் கடைசி மரியாதை செய்கிறாரு. அப்போ அவரே அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு வந்திருக்கலாம். அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதில் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சுந்தர்ராஜன் வந்து வைதேகி காத்திருந்தால் மாதிரியான ஒரு ஹிட் படங்களை வந்து விஜயகாந்த் கொடுத்தவர். இதே அரசியல் காரணங்களுக்காக அவரும் வந்து பல மேடைகளில் வந்து விஜயகாந்த் ரொம்ப தீவிரமாக விமர்சித்து வந்து பேசியிருக்கிறாரு. என்ன முரண்பாடு சார் ரெண்டு பேருக்கு? இல்லை, அது வந்து அரசியலுங்க. இப்போ திரு சுந்தரராஜன் சார் அவர்கள் வந்து மேடையில் வந்து அரசியல். ஏன்னா இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா திரு சுந்தரராஜன் சாரை விட திரு ராதாரவி அண்ணன், திரு வாகை சந்திரசேகர் அண்ணன், திரு தியாகு அண்ணன்லாம் அவருக்கு ரொம்ப க்ளோஸ். சுந்தரராஜன் சாரை விட, டைரக்டர் சுந்தரராஜன் சாரை விட. அப்போ அவங்களே வந்து அவங்க சார்ந்த கட்சிக்காக, அவங்க சார்ந்த அரசியலுக்காக வந்து பேசுகிறாங்க. இதில் வந்துட்டு முரண்பாடுலாம் ஒன்றும் கிடையாது. அது பேசி தான் ஆகணும். அந்த அரசியலுக்குன்னு போகும்போது அது பேசி தான் ஆகணும். ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா கூடவே இருந்த திரு ராவுத்தர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் கடைசி நேரத்தில் ஜாயின் பண்ணார். ஸோ அது வந்து அரசியல். அதில் வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட்
கேப்டனை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தவரை ஒரு ஃபேமிலி ஹீரோ சென்டிமெண்ட் ஹீரோவாக ஆக்குனது வந்து இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் சார். அது நம்ம வந்துட்டு நிச்சயமாக அவருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா வைதேகி காத்திருந்தால் அந்த மாதிரி படங்கள்லாம் கொடுத்து ஒரு ஒரு 3 படமோ 4 படமோ சுந்தரராஜன் சார் பண்ணி அம்மன் கோயில் கலக்காலே இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு கொடுத்ததுனால தான் வந்துட்டு கேப்டனுக்கு வந்து ஒரு லேடிஸ் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது வந்ததுக்கு காரணம். பேர் உங்களுடைய நேர்காணலில் வந்து விஜயகாந்த் அவர்களை விஜயின்னு வந்து சொல்கிறீங்க, அப்படிதான் அழைப்பீங்களா? நான் வந்து விஜய்னு சார் சொல்லவே மாட்டேன். நாங்கள் வந்து கேப்டன்கிறத தவிர பேசவே மாட்டோம். விஜி அப்படின்னு சொல்கிறது அவருக்கு நெருக்கமானவங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் ராதாரவி அண்ணன் பேசுவார், தியாக அண்ணன் பேசுவாப்புல, சந்திரசேகர் சார் பேசுவார், வாகை சந்திரசேகர் சார், கலைஞர் அவர்கள் பேசுவாங்க, அப்புறம் வந்து ராவுத்தர் அண்ணன் பேசுவாங்க. ஒரு 7-8 பேர் தான் அவங்க கூட சார்ந்த. அவன் பேர் சொல்லி கூப்பிடுறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்குள்ளே தான் இருக்கும். விஜின்னு சொல்லி 10 பேர் தான் கூப்பிடுவாங்க. மற்ற எல்லாருமே வந்து கேப்டன் தான் சொல்லுவாங்க. அதுக்கு பிஃபோர் வந்து அண்ணன் தான் சொல்லுவாங்க. பட் கேப்டன்கிறது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா செந்தூரா பூவிய படத்தில் அவர் கேப்டன் கேரக்டர் ஒன்று பண்ணார். அந்த கேரக்டர் பண்ணும்போது எல்லாம் வந்துட்டு ஆபாவனன் சாரோடைய தயாரிப்பில் பண்ணாங்க. அப்போது வந்து அப்படியே பழக்கமாயிடுச்சு. கேப்டன் மேக்கப் போட்டாரா, கேப்டன் கிளம்பிட்டாரா, கேப்டன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு அதுலேருந்து தான் அந்த கேப்டன் வந்தது. செந்தூர பூவே. ஆஃப்டர் தட் கேப்டன் பிரபாகரன் வந்து 91-92 வந்துச்சு. அந்த கேப்டன் பிரபாகரன் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடே அவரை வந்து கேப்டன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டு. கேப்டன் கிட்ட நீங்கள் நெருக்கமாக இருந்திருக்கீங்க, அரசியல் சினிமா ரெண்டுத்துலேயுமே கூட வந்து பயணிச்சிருங்க. கேப்டன் கிட்ட எப்பயாச்சும் அடி வாங்கியிருக்கீங்களா சார்? ஒரு செல்லமாவோ இல்லை இதை சைடா அது சைடா அப்படின்ற மாதிரி? இல்லை ஆக்சுவலாக வந்து என்னை வந்து அவர் திட்டினதும் கிடையாது, அடித்ததும் கிடையாது. பட் கண்டிப்பு வந்து சொல்லுவார், ஒரு சில விஷயங்களில் சொல்லுவார். ஏன்னா சினிமாவிலும் எனக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கிறாரு, அரசியலையும் டிப்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நான் வந்து தொடர்ந்து வந்து போலீஸ் வேஷம் தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் என்னை கூப்பிட்டு பேசுவார், நீங்கள் இது வந்து இந்த வேஷத்தை மாற்றி வேறு ஏதாவது வேஷம் போங்க. நான் ஆரம்பத்தில் வந்து எனக்கு அப்படி தான் எல்லாமே போலீஸாக கொடுத்தாங்க. நான் அதில் வந்து மாறி வர்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். கேப்டன் இதுதான் வந்துக்கிட்டு இருக்கு, நான் இதை அவாய்ட் பண்ணோம்னா வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கணுமே அப்படின்னு. நீங்கள் 1 வருஷம் கஷ்டப்பட்டாலும் அந்த வேஷத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், அடுத்தபடியாக உங்களுக்கு வேறு வேஷங்கள் வரும் அப்படின்னாரு. பட் நான் அதை கேட்கலை, அவர் சொன்னதை கேட்கல. தொடர்ந்து நம்ம சீரியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி இப்போ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி அரசியல்லையும் நிறைய வந்து அவர் டிப்ஸ் கொடுத்துருக்குறாரு. ஏன்னா நான் ஒரு தடவை தலைவர் முன்னாடி அந்நியார் முன்னாடி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசினேன். நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைமை அலுவலகத்தில் வச்சு நான் வந்து பேசினேன். அப்போ அம்மையார் கனிமொழியை வந்து நான் வந்து பேசினேன். அது முடிஞ்சிட்டு அவர் ரூமுக்கு போகும்போது என்னை கூப்பிட்டு விட்டோன்னா அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், யாரை வேணாலும் பற்றி பேசாதீங்க, அதாவது அவங்களுடைய அரசியலை பேசுங்க, பட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார். நம்ம அதிலிருந்தே நான் வந்து மாற்றிட்டேன். அது வந்துட்டு தனிப்பட்ட முறைகள் பேசுகிறது கிடையாது, அரசியல் மட்டும்தான் பேசுவேன். அதே மாதிரி கண்டிப்புங்கும்போது வேறு ஏதாவது தப்பு பண்ணினால் அது வந்துட்டு என்ன ரஜினி சார் இன்ஃபேக்ட் சொல்லியிருக்காரு, கோவப்படுவார் ஆனால் அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு அதை ரஜினி சாரே சொல்லியிருக்காரு. கோவப்பட்டாருன்னா அது கண்டிப்பாக ஒரு நியாயம் இருக்கும். ஏன்னா ஒரு இன்சிடெண்ட்டு நாங்கள் வந்துட்டு பாலச்சந்திர சாருடைய டெத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு அவருக்கு மலரஞ்சலி வச்சுட்டு பேட்டி கொடுக்காமல் வந்துட்டார் கேப்டன். இது அடுத்த நாள் நான் நிறைய பதிவுல நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த நாள் நான் வந்துட்டு கட்சி ஆஃபீஸுக்கு ஒரு 1:15 மணிக்கு போகிறேன். அவர் வந்துட்டு சாப்பாடுக்காக 1:15-1:30 மணி இருக்கும் மாடியிலேருந்து இறங்கி வர்றாரு. இறங்கி வரும்போது அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்திருக்கு. அது வந்து இவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, இருந்தவங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மேலே இறங்கி வரும்போதே என்னையை பார்த்தாரா, என்னையை பார்த்த உடனே ராஜேந்திரன் வந்து நம்ம நேற்று பேட்டி கொடுக்காம வந்துட்டோமே, அங்கே என்ன சொல்கிறாங்க, நம்ம சினிமா சார்ந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அதுக்கு முன்னாடியே என்கிட்ட ஒரு 2-3 நடிகர்கள் வந்து பேசினாங்க. இந்த மாதிரி மயில்சாமி சார், மனோபாலா சார்லாம் பேசினாங்க. தலைவர் வந்தார், நீட்டாக வந்தார், மலரஞ்சல் வச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் இதை விஷயத்தை அவர்கிட்ட சொன்னேன். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்து அவருடைய பிஏ பார்சாரதின்னு ஒருத்தர் வந்து, அவர் செல்வமணி சாரோட அசிஸ்டண்ட், சொல்லாதன்னு இப்படி கையை கட்டிகிட்டு இருந்தார். அது நம்ம சினிமா ஆளுங்க எப்படி நம்ம 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது 3ஆவதாக ஒருத்தர் சைகர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சைகை கொடுக்குறத நம்ம லுக்கு மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க லுக்கு மாறி என்னன்னு பார்ப்பாங்க. அது சினிமாவில் உள்ளவங்களுக்கு மட்டும் அது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு.
நாங்கள் இப்படி தலைவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது தலைவருக்கு பின்னாடி இருந்து அவர் இப்படி கையை கட்டாதோடனே அவர் இப்படி டப்புன்னு இப்படி திரும்பிட்டார். ஏன்னா என் லுக்கு அங்கே மாறினோடனே அவர் டக்குன்னு இப்படி திரும்பினார். அது கையை கட்டாதுன்னு சொன்னோன்னே அடித்தார். பல்லாருன்னு ஒரு அடி அடித்தார். அவர் ஏதோ சொல்ல வராது, சொல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்போ இதே மாதிரி தானே எல்லாத்தையுமே என்கிட்ட மறைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு வண்டி எடு அப்படின்னாரு. கார் எடுத்து போடுங்கன்னாரு. சார்ன்னு போயிட்டு காரில் ஏறி போயிட்டார். எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. நான் அவரை அடித்தோடனே நான் ஒரு 5 அடி தள்ளி பின்னாடி போயிட்டேன். அடி அடுத்தால் நமக்கு எதுவும் விழுந்துடக்கூடாதுன்னு. பட் என்னை இது வரைக்கும் அடித்தது கிடையாது, திட்டினதும் கிடையாது. அப்புறம் பின்னாடி நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஆனால் சாரிண்ணா எனக்கு என்ன நடந்துன்னு. அடியும் வாங்கி கொடுத்துட்டு நீ சாரின்னு சொல்லேன்னு அவன் அடி வாங்குறோம் அழ ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்தது, நீங்கள் பேட்டி கொடுத்துட்டு வந்திருக்கணும்னு நாங்கள் சொன்னோம், நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, அதுதான் அவர் சொல்லாதன்னு சொன்னார், அடிச்சிட்டாரு அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டார். அவர் போய் 15 நிமிஷம் கழித்து அங்கேருந்து லேண்ட்லைனில் வர்றாரு. நாங்கள்லாம் ரிசப்ஷனில் உட்காந்துட்டு இருக்கோம். ரவின்னு ஒருத்தர் ரிசப்ஷனிஸ்ட், அவர் ஃபோன் எடுக்கிறாரு. கேப்டன், சரி கேப்டன், சிக்கன், மட்டன், சரி, நண்டா, வாங்கிடுறான் கேப்டன், மீன் குழம்பா, ஃப்ரையா, சரி ஃப்ரையா வாங்கிடுறேன், ஆம்லேட்டு, சரி 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 கேப்டன், நான் வாங்கிடுறேன் கேப்டன், நான் கொடுத்துட்றேன், சரி கேப்டன். ரவி சொல்கிறாரு, இந்த பாசாரதி வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறாரு கேப்டனு, வீட்டுக்கு போனால் சாம்பார் தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு, எல்லாத்தையும் வாங்கி கொடு, நான் 4 மணிக்கு வர்றேன். அடித்து அடுத்த 10 நிமிஷம் மறந்துட்டார். அதை இவனுங்க நிறையா டிவிலாம் ட்ரால் பண்ணி மீம்ஸ் போட்டு அடிக்கிறாரு பிடிக்கிறாரு. அவருக்கு அதான் தப்பு பண்ணுனா அது கோபம் வரும் அவருக்கு நிறையா. ஏன்னா ஒரு இன்சிடெண்ட்டில் மரியாதைன்னு ஒரு படம் நான் நடித்தேன். அப்போ பூந்தமல்லி ரோடில் ஒரு மண்டபத்தில் ஷூட்டிங்கு. அதில் விக்ரமன் சார் இயக்குனர். அந்த மேரேஜ் சீக்வன்ஸ் ஒன்று, அதில் டைரக்டர் என்னை திட்டார். விக்ரமன் சார் எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு திட்டார். இதை கேப்டன் பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டே இருந்துட்டு இந்த ஷாட்டு முடிஞ்சோடனே என்னை அப்படி கண்ணை கட்டி கூப்பிட்டார். கேப்டன், டைரக்டர் திட்டினார்னா நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்க, அவர் காரணத்தோடு தான் திட்டுறாரு. ஏன்னா நீங்கள் இங்கே நின்னீங்கன்னா அடுத்து க்ளோஸ்அப்பு வைக்கும்போது நீங்கள் தேவைப்படுவீங்க. அந்த க்ளோஸ்அப்பு, ஏன்னா அது ஷூட்டிங்கு முடிகிற டைமு, இதுக்கிட்ட பேக்கப் ஆகிற டைமு ஒரு 6 மணி 5:45 டைமு. ஏன்னா நீங்கள் இப்போ இதில் கமிட் ஆகிட்டீங்கன்னா அடுத்து உங்களை அந்த க்ளோஸ்அப்பில் யூஸ் பண்ணணும், அடுத்து ஒரு நாள் உங்களுக்கு டேட்டு வேணுங்கிற மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் ஏதாவது திட்டிருப்பார். காரணம் இல்லாமலாம் திட்ட மாட்டாங்க, சரிங்களா, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காங்க, இது நம்மகிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் என்னை கூப்பிட்டு அவர் சொன்னார். ஸோ நிறைய அதெல்லாம் நீங்கள் தனியாக போட்டோம்னா அதெல்லாம் நாள் கணக்கில் பேசிகிட்டே இருக்கலாம். அரசியல் முடிவுகளையோ இல்லை சினிமா சார்ந்த பொது வாழ்க்கை சார்ந்த முடிவுகளை யாருடன் சார் கலந்தாலோசித்து முடிவெடுப்பார்? அரசியல் முடிவுகளை மாவட்ட செயலாளர்கள், நம்மளுடைய நிர்வாகிகள் எல்லாத்தையுமே பேசுவார். பேசி தான் முடிவு எடுப்பாங்க. ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களாம் முடிவு எடுக்க மாட்டாங்க. இல்லை நிறைய இவங்க வெளியில் சொல்கிற மாதிரி அவங்களா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இவன் அப்படிலாம் கிடையாது. நம்ம சொல்கிறது தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. ஒரு சில சமயம் அந்த 2016 திரு சந்திரகுமார் அவர்கள் திமுகவுக்கு போயே ஆகணும்னு சொன்னார். பட் நாங்கள் ஒரு சிலர் திமுகவுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் அவங்கெல்லாம் வெளியில் போய் பேசுகிறவங்க அவங்களுடைய நலனுக்காகத்தான் பேசியிருப்பாங்க. பட் முடிவுகள் கலந்து ஆலோசனை பண்ணி தான் பேசுவாங்க. சூர்யா, விஜய், சரத்குமார்லாம் நடிக்க வந்தப்போ எந்த யூகம் இல்லாமல் அவருக்கு அவங்களுடைய படங்களில் நடித்து கொடுத்துருக்காரு. இப்போ இருக்கிற பெரிய ஹீரோக்களாண்ட விஜயகாந்துக்கு இருந்த அந்த தட்டி கொடுத்து வளர்க்குற அந்த குணம் இன்றைக்கி இருக்கிறதா நினைக்கிறீங்களா சார்? எனக்கு தெரிஞ்சு கேப்டன் மாதிரிலாம் இனிமேல் ஒருத்தர் வர முடியாது. நடிகராகட்டும், அரசியல் தலைவராகட்டும், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி அது கேப்டன்கிட்ட நாங்கள் கூட இருந்ததில் சொல்கிறோம். மனித நேயம் அப்படின்னா அவர்கிட்ட தான் பார்க்கணும், ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது. அதே மாதிரி கொடுக்குற விஷயத்தில் அவரை அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் கூட கொடுத்தா அதை பப்ளிசிட்டி பண்ணுவார். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் ஒரு பத்திரிகை நிருபர் கூட இதை நான் டைரெக்டாகவே எம்ஜிஆர்கிட்ட கேட்டாராம். ஏன்னா இதில் அதிமுக நண்பர்களும் எம்ஜிஆரோட ரசிகர்களும் என் மேலே வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, இது உண்மை அது, அதனால் நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்போ ஒரு பத்திரிகை நிருபர் எம்ஜிஆர்கிட்ட சொன்னாராம், ஏங்க நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களை குடைவள்ளலாம் சொல்கிறாங்க, நீங்கள் அதை ஏங்க விளம்பரப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிருபர் கேட்டிருக்காரு. எம்ஜிஆர் சொன்னாராம், நான்
இந்த மாதிரி கொடுக்கறத விளம்பரப்படுத்தினா அதை பார்த்தாவது ஒரு 10 பேர் வந்து உதவி செய்வாங்களா, அதனால தான் நான் வந்துட்டு விளம்பரப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்சதை சொல்லி காட்ட மாட்டார். ஏன்னா நிறைய செஞ்சுருக்கிறாரு. எங்களுக்கே வந்து அவர் கூட இருந்திருக்குன்னு தெரியாது. அதுக்கு அடுத்த நாள் நான் பத்திரிக்கையில் பார்க்குறேன், மதுரை பக்கம் ஏர்போர்ட்டு பக்கம் பெரிய ஆலங்குளம்னு ஒரு ஏரியாவில் நரிக்குறவர்களுக்கு 7 ஏக்கர் வாங்கி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அதோட ஒர்த்து 21 கோடியோ 27 கோடியோ போட்டிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு சொந்த ஊர் தென்காசி மாவட்டம். அங்கே ஆய்க்குடின்னு ஒரு ஊரில் வந்துட்டு மாற்றுத்திறனாளிக்கு 5 ஏக்கரில் ஒரு இல்லம் அமைக்கிறதுக்காக இடம் வாங்கி கொடுத்துருக்காரு. கன்னியாகுமரியில் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. அது இப்போ தான் வெளியில் தெரியுது. கார்கில் வந்து நிதி வந்து 1 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்த முதல் நடிகர் அவர் தான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக நடிகர்கள்லாம் அந்த நிதி கொடுத்தாங்க. அந்த டைம் அந்த இயர் வந்து அவருக்கு வந்துட்டு இந்த நிதியை கொடுத்தக்காக அவருக்கு டேக்ஸ் ஃப்ரீ பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அவர் படிக்கிறதுலேருந்தே கொடுத்துட்ருக்காங்க. அவர் ஹைஸ்கூலில் படிக்கும்போதே டீப்ரிட்டோ தேவகட்ட ஸ்கூலில் படிக்கும்போதே ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் எல்லாமே அவர் கூட படிக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஒரு வசதியான குடும்ப பின்புலத்தில் தான் வந்திருக்கிறாரு. அப்படி வந்திருந்தாலும் பலருக்கும் உதவக்கூடிய அந்த குணம் எங்கேருந்து அவருக்கு அது வந்தது? எப்படி அது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாதுல்ல, எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது. அது பானான் பிராட் அப்படி இருக்கும். அதே மாதிரி நாடார் ஸ்கூலில் வந்து மதுரையில் படிக்கும்போது அவங்க அப்பா வந்து ஒரு கடையில் ஒரு அக்கௌண்ட்டு சொல்லிட்டு போயிடுவாராம், பையன் என்ன கேட்டாலும் கொடுங்க அப்படின்னு. இவர் என்ன பண்ணுவாராம், இவருக்கு வந்து வாங்க மாட்டாராம், கூட படிக்கிற பசங்களுக்கு வந்துட்டு ரப்பரு, பென்சிலு, பென்னு, நோட் புக்கு இதெல்லாம் வாங்கி கொடுப்பாராம். ஸோ அவருக்கு ஆரம்பத்திலே அப்படியே வந்துட்டுருக்கு அது வந்திருக்குது. பட் சினிமாவில் வந்து அவர் வந்து அந்த சாப்பாடு விஷயம் வந்து சினிமாவில் பண்ணது. பட் அதுக்கு முன்னாடி அவர் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நடிக்க வந்ததுக்கப்புறம் நான் 1978 வந்து அவர் நடிக்க வந்தார் நினைக்கிறேன். இனிக்கும் இளமை படம் ஃபஸ்ட்டு படம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் நடிக்கிறதுல அவருக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து அவர் வந்துட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணார். அவர் கடைசியாக நடித்த படம் வரைக்குமே வந்து வர்ற சம்பளத்தில் ஒரு பகுதியை வந்து அங்கே டைவெர்ட் பண்ணி விட்டுருவார். அப்போ அவரே வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்கிறாரு. நான் ஒரு நாள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னை வந்து சினிமா ஷூட்டிங்கில் வந்துட்டு ஷூட்டிங்க்கு வா உடனே வான்னு என்னை கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு வந்து நான் சாப்பிடலை. ஸோ இந்த மாதிரி இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னா கரெக்டாக பிரேக்குனா பிரேக்கில் சாப்பிடணும். அதே மாதிரி வெஜிடேரியன் அப்படின்னா அது முதல்ல வந்து பிரேக் பண்ணது எனக்கு தெரிஞ்சு திரு எம்ஜிஆர் கூட பண்ணலை. ஏன்னா எம்எல்ஏ கூட என்கிட்ட ஒரு தடவை பார்க்கும்போது அதிமுக எம்எல்ஏ வருத்தப்பட்டார், என்னங்க நீங்கள் எம்ஜிஆர் கூட பண்ணலை, கேப்டன் பண்ணார்னா உண்மை. அது அவருடைய ப்ரொடக்ஷனில் உழவன் மகனில் ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் கொடுத்தாரு, ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு. அதான் அதில் வந்து அண்ணன் எஸ்எஸ் சந்திரன் அண்ணன் பழைய காமெடி நடிகர் சொல்லுவாராம், என்னப்பா 11 மணிக்கு பச்சையாக ஒன்று கொடுக்குறீங்க, 12 மணிக்கு சிகப்பாக ஒன்று கொடுக்குறீங்க, 1 மணிக்காவது சாப்பாடை கொடுங்கய்யா, வேறு கலரில் ஏதாவது ஜூஸை கொடுத்துறாங்கன்னு கிண்டல் பண்ணுவாராம். ஸோ அந்த மாதிரி முதல்ல வந்துட்டு ப்ரொடக்ஷனில் வந்து ஜூஸ் கொடுத்தது, ஹார்லிக்ஸ் கொடுத்தது, பூஸ்ட், இந்த மாதிரி பூஸ்ட்டு கொடுத்தது எல்லாமே வந்து இவர் தான். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா திரு எம்ஜிஆர் ஆகட்டும், திரு சிவாஜி ஆகட்டும், திரு ரஜினி சார் ஆகட்டும், திரு கமல் சார் ஆகட்டும் பொட்டணம் தான் கொடுப்பாங்க நிறைய ஷூட்டிங்கில். சாப்பாடு போட்டணும், தக்காளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து இந்த பக்கம் நாயகன் ஷூட்டிங் கமல் சார் படம் நடக்குது, அந்த பக்கம் மனிதன் ரஜினி சார் ஷூட்டிங் நடக்குது, இங்கே வந்துட்டு உழவன் மகன் ஷூட்டிங் நடக்குது. அங்கெல்லாம் பொட்டணம் கொடுத்துருக்குறாங்க. ஏபிஎம் படம் மனிதன், இந்த பக்கம் மணிரத்னம் சார் படம் நாயகன், அங்கெல்லாம் பொட்டணம் சாப்பாடு. ஆனால் இங்கே இலை போட்டு சாப்பாடு, சிக்கன் மட்டன் சாப்பாடு. ஸோ அதை இன்றைக்கி நம்ம வந்து சொல்கிறோம் சாப்பாடுன்னா, அவர் சாப்பாடு மட்டும் போடலை, நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கார்கில் கொடுத்துருக்காரு, சுனாமிக்கு கொடுத்துருக்கிறாரு, வெள்ளம் வந்தால் வேட்டியை மடிச்சுக்கிட்டு சாதாரண சில சப்பல் போட்டு போவார். இவங்கள மாதிரி அதுக்குன்னு ஒரு கோட்டு போட்டு அதுக்குன்னு ஒரு ஷூ போட்டுலாம் போக மாட்டார். நிறைய, ஏன்னா நான் ஒரு ஷூட்டிங்கில் வந்துட்டு சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் நான் ஷாருக்கான் சார் கூட நடித்தேன். மகாராஷ்டிராவில் பூனே தாண்டி வாயுன்னு ஒரு ஏரியா. அப்போ நானும் சத்யராஜ் சார், தமிழ் நடிகர்கள் வந்து பெசநகர் ரவி அண்ணா, ஜாஸ்பர், ஒரு 5-6 நடிகர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சத்யராஜ் சார் ஒரு இன்சிடென்ட் சொன்னார். நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ என்னப்பா இந்த விஜய் எங்கேயா, சத்யராஜ் சார் விஜய்னு கூப்பிடுவார், என்னப்பா விஜய் ஏதாவது ஒன்றுன்னா உடனே காசை கொடுத்துட்டாரு, அவர் கொடுத்துட்டாருன்னா வேறு வழி இல்லாமல் நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும்ப்பா. இப்படி தான்ப்பா நான் வந்து ஏவிஎம்மில் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தால் பக்கத்து ஃப்ளோரில் விஜய் இருந்தாப்புல 6 மணிக்கு பேக்கப் ஆகி நாங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். காலையில் 8:30 மணிக்கு நான் 8 மணிக்கு பேப்பரை பார்க்குறேன், கும்பகோணத்தில் தீ விபத்து, விஜயகாந்த் நேரில் அஞ்சலி 10 லட்ச ரூபா நிதி கொடுத்தாரு அப்படின்னு. சரி இப்போ அங்கே போயிருக்காரு, வரமாட்டாருன்னு பார்த்தா எனக்கு முன்னாடி போய் ஷூட்டிங் ஃப்ளோரில் உட்காந்துட்டு இருக்காரு.
நைட்டோட நைட்டாக போய் அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு நைட்டோட நைட்டாக கும்பல். அப்போல்லாம் இந்த மாதிரி ரோடு வசதி கிடையாது, இந்த மாதிரி காரு கிடையாது. ஆனாலும் போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். இவர் கொடுத்துட்டாருன்னு வேறு வழி இல்லாமல் நாங்கள்லாம் கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போ இன்னொருத்தர் வந்து டார்ச் லைட்டை தூக்கி டிவியில் உடச்சவர் அன்றைக்கி அறிவிச்சார், கும்பகோணத்தை தீ வித்துக்கு நான் பணம் கொடுக்குறேன். இன்ன வரைக்கும் அவர் கொடுக்கல. பட் இவர் அப்படி கிடையாது, அறிவிச்சார்னா கொடுத்துருவார். நிறைய விஷயங்கள் மக்களுக்காக செஞ்சார். ஏன்னா இலங்கை தமிழர்களுக்காக முதல்ல குரல் கொடுத்த நடிகர் கேப்டன் தான். 83 84 உண்ணாவிரதம் இருந்தார். முதல்ல பீக்கில் இருக்கு அங்கே வார் ஆமாம் முதல்ல குரல் கொடுத்த நடிகர் அவர் தான். அது காவேரி பிரச்சனைக்கு வரும்போது நெய்வேலியில் போய் நீ கரண்டை அங்கே கொடுக்காதன்னு சொல்லி பிரச்சனை எல்லா நடிகர்களும் கூப்பிட்டு போனது அவர் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறையா செஞ்சுருக்கிறார் அவர். ஏன்னா அன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், நான் அந்த வண்டி அந்த இது வரும்போது அந்த அண்ணா நகர் ஆட்சி பக்கத்தில் ஒரு மேம்பாலத்திலேருந்து ஒரு வயசான அம்மா, பூ வியாபாரம் பண்ணுற அம்மா, அவங்க வந்து அந்த பூ வியாபாரத்துக்கு போடாமல் வரும்போது மேலேருந்து அந்த மூட்டையோடு கொட்டுறாங்க. வியாபாரம் பண்ணினா தான் அவங்க வீட்டில் சாப்பிட முடியும். ஆனால் அவங்க அந்த பூவை கொட்டுறாங்கன்னா நிச்சயமாக அவர் கேப்டன் அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தொழில் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேட்பாங்களாம், இது மாதிரி எனக்கு வியாபாரம் பண்ணணும், பூ வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையுமே உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. அதேமாதிரி எங்கேயாவது ஷூட்டிங்கில் சீஷோர் பக்கம் போனோம்னா அங்கே போய் நான் வந்து மீன் வியாபாரம் பண்ணணும் யாராவது வந்து கேட்டாங்கன்னா உடனே அதுக்கு உண்டான அந்த பெட்டி, அந்த இதுக்கு உண்டான விஷயங்கள், அந்த உண்டான முதல்கள் எல்லாமே கொடுத்துருவார். நிறைய அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இன்றைக்கி வந்து அவர் ஆட்சியிலையும் இல்லை, அதிகாரத்திலும் இல்லை. ஆனால் அவ்வளோ கூட்டம் வந்ததுன்னா அதுக்கு காரணம் வந்து அதுதான், அவருடைய அந்த மனித நேயம், அந்த கொடுத்த விஷயங்கள். அதனால தான் வந்து இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகருக்கும் நடக்காது, எந்த தலைவருக்கும் நடக்காது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு நடிகரையோ இந்த மாதிரி ஒரு தலைவரையோ இனிமேல் தமிழ்நாடு பார்க்க முடியாது. அவருடைய பிறந்த நாளை கூட வறுமை ஒழிப்பு தினமாக அறிவித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து அறிவிச்சு நடந்து பார்க்க முடியாது. அந்த ஐடியா வந்து அவருக்கு எங்கேருந்து சார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் பிறந்த நாளை வந்து ரொம்ப வருஷம் கொண்டாடவே இல்லை. பிகாஸ் ஆஃப் இலங்கை தமிழர்களுக்காக வந்து கொண்டாடவே இல்லை. அப்போது வந்துட்டு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே அவருக்கு வந்து சொன்னோம், நீங்கள் நம்ம பிறந்தநாளை கொண்டாடணும். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக அவர் பிறந்தநாள் கொண்டாடலை. அப்போ 2005 தான் நாங்கள் வந்து கட்சி ஆரம்பித்தோன்னே சொல்கிறோம், இல்லை நம்ம வந்து பிறந்தநாளை வந்து பண்ணணும் அப்படிங்கும்போது தான், அப்போ நீங்கள் என்னுடைய பிறந்த நாள்னு நீங்கள் பண்ணாதீங்க, வறுமை ஒழிப்புத்தனமாக அதை பண்ணுங்கள், பண்ணிவிட்டு இயன்றது இல்லாதவருக்கு இயன்றதை செய்யுங்க அப்படிங்கிறத ஒரு மென்ஷன் பண்ணி 2005 பிறகு நாங்கள் வந்து அதை வந்து அவருடைய பர்த்டேவே வறுமை ஒழிப்புத்தனமாக பண்ணினோம். பண்ணி தமிழ்நாடு முழுதுமே அந்தந்த மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க அவங்களால என்ன முடியுமோ அதை எல்லாமே செஞ்சாங்க. நிறையா அது செஞ்சாங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள்லாம் வந்துட்டு இன்னும் ஒரு நாள் கழித்து நீங்கள் அடக்கம் பண்ணணும்னு சொன்னிருந்தீங்கன்னா தமிழ்நாடு அனைத்து மாவட்டத்திலேருந்து கூட்டம் நிறையா வந்திருக்கும். இப்போவே நிறைய இடங்களில் பிளாக் பண்ணிட்டாங்க. நிறைய டோல்கேட்டில் வந்து காரு ஆளுங்கள்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா மெட்ராஸ் தாங்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்கள விட, ஆட்சியில் இருந்தவங்கள விட, அதிகாரத்தில் இருந்தவங்க விட இவருக்கு வந்துட்டு கூட்டம் அதிகம்தான். அது வந்துட்டு மாற்றுக்கருத்தே கிடையாது. அதனால தான் அவர் வந்துட்டு அந்த வறுமை ஒழிப்பு தினத்தை இது பண்ணி நிறைய மக்களுக்கு வந்து உதவிகள் செஞ்சார். அதே மாதிரி மக்களுக்காக மக்கள் பணி அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணி மாவட்டந்தோறும் 1 கோடி ரூபா வந்து, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு திண்டுக்கல் பக்கம், அந்த தேனி பக்கம் போனார்னா அங்கே உள்ள பழங்குடிகளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணார். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த விஷயங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தாரு. கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 38 மாவட்டம், அந்த சமயம் வந்து 32 மாவட்டமும் எவ்வளோ தான் இருந்துச்சு. அந்த 32 மாவட்டத்துக்கும் மக்களுக்காக மக்கள் பணியில் ஒவ்வொரு கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணி பண்ணார். கலைஞர் கருணாநிதிக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்தது, பார்க்க முடியாது. ஒரு மரியாதை வந்து கலைஞர் கேப்டனுக்கு இருந்திருக்குது. எதனால் சார் அப்படி? இல்லை, அதாவது பார்த்திங்கன்னா கலைஞர் நம்மளுடைய கேப்டன் வந்து புரட்சித் தலைவருடைய தீவிரமான ஃபேன், நடிப்பில் அவருடைய ரசிகர். பட் அரசியல்னு வரும்போது அவர் வந்துட்டு அவருடைய நண்பர்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த கழகத்தில் இருந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாங்க. இந்த திரு ராதாரவி அண்ணனாகட்டும், SSN சந்திரன் ஆகட்டும், எல்லாருமே. ஸோ அந்த இதில் வந்து இவங்க கூட அவர் கலைஞர்கிட்ட போகிறது வர்றது, அதில் அந்த இதில் கொஞ்சம் ஒரு பாண்டிங் நல்லா வந்துச்சு. 90 வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் தான் தாலி எடுத்து கொடுத்தாரு கேப்டனுக்கு வந்து கல்யாணத்தில். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பாண்டிங் நான் வந்து ஒரு சமயம் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டேன், நான் கேப்டன் என்னை வந்துட்டு கலைஞர் கதை வசனத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க, நான் போகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நம்ம ஒரு இயக்கத்தில் இருக்கிறோம், அதனால் அவர்கிட்ட ஒரு அனுமதி கேட்கணுமேன்னு கேட்டேன்.
அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவன் கலைஞர் வசனத்தை பேசுகிறதுக்கு தவம் இருந்துட்டுருக்கான், நீ போகலான்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற நீ. நாங்களே ஆரம்ப காலத்தில் வந்துட்டு சத்யராஜ் சார் ஆகட்டும் நானும் ஆகட்டும் அவருடைய பராசக்தி மனோகரா வசனத்தை பேசி தான் ஒவ்வொரு கம்பெனியிலே போய் வாய்ப்பு தேடி இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நானே அவருடைய படங்கள் 2-3 படங்களில் கதாவசனம் அவருடைய கதாவசனத்தில் நான் நடிச்சிருக்கிறேன். போகலாமான்னு வந்து கேட்குறீங்க, போங்க. அரசியல் வேறு, சினிமா வேறு. அவர் சொன்னது பாருங்கள், தொழில் வேறு, சினிமா வேறு. எந்த தலைவருங்க சொல்லுவாங்க? இப்படி ஒரு தலைவர்லாம் பார்க்க முடியாது. அது போக வந்து கலைஞருக்கு நிறைய, ஏன்னா அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது கலைஞர் இறந்துட்டாருன்னா ஒரு வீடியோ பதிவு பண்ணி அனுப்பியிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அழுதுகிட்டே கேமராவை ஆஃப் பண்ணுவார். அந்த உடம்பு சரியில்லாத நேரத்துலையும் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அவர் டிசம்பர் பனியில் வர்றாரு. ஏர்போர்ட்டில் இருந்து வீட்டுக்கு போகாமல் நம்மளாக இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு போகணும் தானே சொல்லுவோம். அவர் அதையும் மீறி அந்த அவர் சமாதியில் வந்துக்கிட்டு அந்த தள்ளாமல் நடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்து மரியாதை செலுத்திட்டு போனார். இன்னொரு விஷயம், 96 இந்த அம்மையார் உச்சத்தில் இருக்கிறாங்க, இவருக்கு வந்து 50வது ஆண்டு பொன் விழா எடுக்கணும், யாருமே முன் வரல. அப்போ வந்துட்டு ராமநாராயண் சாரும் சந்திரசேகர் சாரும் எல்லார் நடிகர்கிட்டையும் போய் கெஞ்சுறாங்க, யாருமே முன்னாடி வரல. இவர் முன்னாடி நின்று நடத்தி அன்னைக்கு அந்த தங்கப்பேனாவை கொடுத்ததுனால தான் கலைஞர் அவர்கள் அடுத்த ஆட்சிக்கு 96 வந்தார். இந்த நன்றி கடனுக்காகலாம் சேர்ந்து, ஏன்னா திரு உதயநிதி அவர்களுக்கும் கேப்டன் உதவி செஞ்சுருக்காரு, திரு அழகிரிக்கும் உதவி செஞ்சுருக்காரு. கேப்டன் நடித்த படத்தில் முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் வந்து ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்கிறாரு, புரியுதுங்களா? அதனால் எல்லாருக்குமே ஒரு உதவி செஞ்சுருக்காரு. அந்த நன்றி கடனுக்காக தான் அன்றைக்கி வந்து தமிழக முதலமைச்சர் முதலாக வந்தாங்க. அதே மாதிரி வந்து கடைசி நேரத்தில் அந்த 72 குண்டுகள் முழங்க வந்து அரசு மரியாதையோட வந்து அந்த நிகழ்வு நடந்தது. அது வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம டைரக்டர் எஸ்ஏசி சார் வந்து அழகாக சொல்லியிருக்காரு, மக்கள் தாமாக வந்து மரியாதை கொடுத்ததுனால அரசு தாமாக முன் வந்து அரசு மரியாதை கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த நன்றி கடனுக்காக இவங்கெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கு நம்ம உண்மையிலே வந்து தமிழக அரசுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இங்கே கூட்டம் எங்களால் சமாளிக்க முடியலை. நிறைய விஐபி எல்லாருமே வந்துட்டு நடிகர்கள்லாம் இடிப்பட்டு மிதிப்பட்டு ஒரு இது இல்லாமல் சமாளிக்க முடியல. அப்போது வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு, பிஜேபி மாநில தலைவர். இந்த மாதிரி எங்களால் விஐபிலாம் வர முடியலை, கூட்டம் அதிகமாக இருக்குது, இது இடம் வந்து தமிழக அரசு ஒரு பெரிய இடத்த கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அண்ணன் கருணாஸ் அண்ணன் ஒரு பேட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி அவர் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், ஜனாதிபதிகிட்ட அவார்டு வாங்கியிருக்கிறாரு, சிறந்த மனிதநேய தலைவர். இங்கே நாங்கள்லாம் வர முடியலை, இவர் வந்து ஒரு பொது இடத்துல ஒரு பெரிய இடத்துல வைக்கிறதுக்கு அரசு இது பண்ணணும். அப்புறம் இமீடியட்டாக இதெல்லாம் பார்த்த உடனே சிஎம் வந்து லைனில் வந்தாங்க. உடனடியாக இடத்த மாற்றி கொடுத்து தீவுத்திடலில் வச்சு ஒரு 10 மணிக்கு 10 மணிக்கு தான் அந்த பேச்சுவார்த்தை இரவு நடக்குது. 11, 12, 1, 2, 3 மணிக்கு அங்கே 5 மணி நேரத்தில் அந்த இது தயார் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது கிட்டத்தட்ட 2000 பேர் வேலை செஞ்சாங்களாம். கார்பரேஷனு, பிடபிள்யூடி, போலீஸு எல்லாம் வேலை செஞ்சு பேரிகார்டு போட்டு, ஸ்டேஜ் போட்டு, ஷாமினா போட்டு, 3000 சேரை போட்டு, அதுக்கு முன்னாடி அந்த இடத்த க்ளீன் பண்ணி டோசரை வச்சு ஒரு 2000 பேர் வேலை பார்த்தாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம நிச்சயமாக வந்து தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கும் கார்ப்பரேஷன் கமிஷனர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் கண்டிப்பாக நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வந்து திரு உதயநிதிலாம் 3 தடவை வந்தார். அங்கே வந்தார், முந்தின நாள் நைட்டுங்க வந்தார், இறுதி அஞ்சலிக்கு வந்தார். ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலே நாங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். அவ்வளவு அரசியலில் எதிர் துருவங்களாக இருந்தாலும் அவங்க அப்படி வந்தாங்க. பட் நடிகர் சங்கம் ஒரு சரியான மரியாதையை செலுத்தவில்லை. அதை நான் வந்து நிச்சயமாக அடித்து சொல்லுவேன். நம்ம இந்த சினிமாவில் தான் இருக்கிறோம். விஷால் சார் என்னைக்கு சார் வந்தாங்க? 13 நாளுக்கு அப்புறம் அவர் வர்றாருங்க. வந்து நின்றுட்டு சாமிங்கிறாரு, அண்ணங்கிறாரு. ஏங்க நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறீங்க, ரைட்டு, உங்களை மாதிரி நிறையா நடிகர்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க. 2800 சொச்ச பேர் உறுப்பினராக இருக்காங்க நடிகர் சங்கத்தில். நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 100-200 பேர் தான் அங்கே இருப்பீங்க. மற்றவங்களாம் நீங்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 100 பேரோ 200 பேரோ ஒரு ஓப்பன் வேன்லேயோ இல்லைன்னா வேறு நீங்கள் ஏதோ ஒரு வேன்லேயோ வந்து ஒரு ஃப்ளக்ஸாக பிடிச்சிட்டு தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளக்ஸாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு அழகாக ஒரு அஞ்சலி செலுத்தலாமா? அன்றைக்கி அடுத்த நாள் ஃபைட்டர்ஸ் யூனியன்லேருந்து ஸ்டண்ட் யூனியன்லேருந்து 200 பேர் வந்துட்டு அஞ்சலி செலுத்துகிறாங்கல்ல, போலீஸ் விட மாட்டேங்காங்க. அதையும் மீறி வந்து அவங்க வந்து பண்ணுறாங்கல்ல. நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும்ல. திரு எஸ்எஸ்ஆர் லட்சிய நடிகர் அவங்க மனைவி என்கிட்ட ஃபோனில் பேசுனாங்க, எஸ்எஸ்ஆர் கண்ணன் என்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க விஜய் தம்பிக்கு போலீஸில் அடிபட்டாத வந்து அஞ்சலி செலுத்தணுங்க, அவர் நடிகர் சங்கத்துக்கு அவ்வளோ செஞ்சுருக்காருங்க அப்படின்னு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் நடிகர் சங்கம் நீங்கள் எங்கே வேணாலும் இருந்துட்டு போங்க, நீங்கள் வெளிநாட்டில் இல்லை, நீங்கள் அமெரிக்காவில் இல்லை, நீங்கள் நிலவுலே போய் உட்காருங்க, நீங்கள் சந்திரன்லேயே போய் இருந்துக்குங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம்ல.
பண்ணணும்ல. இவர் நடிகர் சங்கத்துக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. நடிகர் சங்க கடனை அடைச்சி இன்றைக்கி அந்த இடம் அங்கே இருக்குன்னா அதுக்கு காரணம் இவர் தானே. அதுபோல் அங்கே இருக்கிற நடிகர்களுக்கு பென்ஷன் முதல் கொண்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் எல்லாமே இன்னைய வரைக்கும் வந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வருதுன்னா பெப்சிக்கு தான் ஆரம்பத்தில் வேலைவாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நடிகர் சங்கத்துக்கும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பைலாவை போட்டு இங்கே இருக்கிற நடிகர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி இப்போ தயாரிப்பாளருக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு இன்றைக்கி வரைக்கும் அது வழியில் வழிமுறையில் இருக்குல்ல. அப்போ இவ்வளோலாம் செஞ்சுருக்கிறாரு. அப்போ அவருக்கு நீங்கள் வந்து ஒரு சரியான மரியாதை சும்மா வந்துட்டு நானாவது கேப்டனாக நான் இதில் வந்து தைரியமாக சொல்கிறேன். நான் அந்த சினிமாவில் தான் இருக்கிறேன். எனக்கு சினிமா வாய்ப்பு வரட்டாலுமே பரவாயில்லைங்க. நான் எப்போதுமே உண்மை தான் பேசுவேன். எதாக இருந்தாலும் நான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவேன். நீங்கள் கேப்டனுக்கு சரியான முறையில் மரியாதை செலுத்தலை நடிகர் சங்கம். இன்றைக்கி நீங்கள் வர்றீங்க, ஒவ்வொருத்தராக வர்றீங்க, பண்ணுறீங்க. இது கூட நான் சொல்லுவேன், கலைஞர் நூற்றாண்டு விழா வந்ததுனால நீங்கள் வந்தீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் அங்கே போயிட்டோமே அப்படின்னா தப்பாயிருமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் அங்கே போகிறீங்க. எல்லாருமே வந்துட்டு போகாதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நானோ கேப்டனோ சினிமாவில் நடிப்போங்க, வாழ்க்கையில் நடிக்க மாட்டோம். ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையிலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் யாருன்னு சொல்ல விரும்பலை. எதாக இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க நாங்கள் 19ஆம் தேதி அஞ்சலி வைக்கிறீங்க. 19ஆம் தேதி என்னங்க 25 நாள் 22 நாள் கழிச்சாங்க வைக்கிறது ஒரு நடிகர் சங்கம். இதே இடத்துல வந்து வேற ஒரு ஆளுக்கு ஒரு நடந்து கேப்டன் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்தாருன்னா இந்த மாதிரி நடந்திருக்குமா? அதே மாதிரி இவங்க சொன்னாங்க 19ஆம் தேதி நாங்கள் எல்லாத்தையும் பேசி அந்த கட்டடத்தில் இதை வந்துட்டு நாங்கள் வந்து அவர் பேரை வைக்கணும் அப்படின்னா அது என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அந்த இடத்த வாங்கி கொடுத்தாங்க. எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி ஐயா எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்த வந்து பில்டிங் கட்டினாங்க. இந்த கடனை வந்து இப்போ அடைச்சதுனால தான் அந்த இடம் உங்கள் கையில் இருக்குது. இல்லைன்னா பேங்க்காரன் சப்தி பண்ணிட்டு போயிருப்பான். நீங்கள் ஐயா எம்ஜிஆர் பேரையும் வைங்க, ஐயா என்எஸ்கே பேரும் வைங்க, ஐயா நடிகர் திலகம் பேரும் வைங்க. அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் முக்கியமாக கேப்டன் பேரை முக்கியமான இடத்துல வைக்கணும். நீங்கள் வந்துட்டு எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு இடத்துல ஒரு பில்டிங்கு சின்னதாக வச்சுக்கிட்டு அதுக்கு வந்துட்டு கேப்டன் வைக்காதீங்க. முதல்ல இவங்க கட்டி முடிக்கட்டும். கட்டி முடித்து அது பில்டிங் வரட்டும். வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் வைங்க, கேப்டன் பேரை வைக்கணும். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் உங்களை எங்கே பார்த்தாலும் வந்து விஜய் எப்படி இருப்பார்னு நலம் விசாரிக்கிறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கேப்டன் அவர்களுடைய அந்த இறுதி நிகழ்வின் போதும் ரஜினிகாந்த் வந்து உங்ககிட்ட வந்து பேசினதை வந்து பார்க்க முடிஞ்சது. கேப்டனுக்கும் ரஜினிகாந்துக்குமான நட்பு எப்படிப்பட்டது சார்? ஆக்சுவலாக அது வந்து ரஜினி சாரே வந்து அன்றைக்கி வந்து பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ரஜினி சார் வந்து மதுரைக்கு போகும்போது அவருக்கு வந்து ஒரு பாடி கார்டாக தான் வந்து கேப்டன் போனது ஒரு பட வெற்றி விழாவுக்கு. அதில் இருந்து தான் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நெருக்கம் வந்தது. ரஜினி சார் அந்த சமயம் மதுரையில் பார்த்துட்டு நீங்கள் நல்லா கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறீங்க, சினிமாவில் நடிக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் தான் இவர் மெட்ராஸுக்கு வந்தது, மதுரையில் இருந்தது. அதன் பிறகு நடந்த நிகழ்வு தான். ஆமாம். அதுக்கு பிறகு இங்கே மெட்ராஸில் வந்து நடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு அதே மாதிரி இருக்கிறாரு சொல்லி பேரையும் அதே மாதிரி வச்சது விஜயகாந்த், விஜயராஜ்ங்கிற பேரை விஜயகாந்த்னு வச்சது. அதுக்கப்புறம் வந்து ரஜினி சாரை வந்து கேப்டன் எங்கே பார்த்தாலும் அண்ணன் தான் சொல்லுவார். கமல் சாரை வந்து கமல் சார் தான் சொல்லுவார். ரஜினி சாரை மட்டும் அண்ணன் தான் சொல்லுவார். ரெண்டு பேருக்குமே ஒரு பாண்டிங். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கலை நிகழ்ச்சி நடத்தும் போதெல்லாம் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு ரஜினி சார் கமல் சாரெல்லாம் கூப்பிட போகும்போது கேப்டன் வந்து ரஜினி சாரை கூப்பிடும்போது ரஜினி சார் வந்து அண்ணே நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறோம்ண்ணே, நீங்கள் வரணும்ண்ணே அப்படின்னு தான் சொன்னாராம். வேறு எதுவுமே கேட்கலையா. அப்போ இவரும் அதே மாதிரி சொல்கிறார், விஜய் நீங்கள் சொன்னால் ஓகே விஜய் நான் வந்துடுறேன் அப்படின்னாராம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு நெருக்கம் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாத நேரம் வந்துட்டு இவர் போய் அங்கே நின்னது, போரூர் ராமச்சந்திராவில் நின்னது. அப்புறம் வந்து அப்போவே வந்து பத்திரிக்கைக்காரங்க டிவிக்காரங்களை சொல்லுவார், ஏங்க உடம்பு சரியில்லாத எல்லாருக்குமே வருவங்க, ஏங்க நீங்கள் பெருசுப்படுத்துறீங்கன்னு சொல்லி அன்னைக்கே வந்து பத்திரிக்கைக்காரங்கிட்ட அவர் வந்து திட்டிருப்பார். ஏங்க இது வந்துட்டு எல்லாருக்குமே வயசு வந்ததுன்னா உடம்பு சரியில்லாமல் போகும், நீங்கள் ஏங்க வந்துட்டு அதை வந்து பெருசுப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது தான் இப்போ அன்றைக்கி ரஜினி சார் கூட அது பேட்டியில் சொல்லியிருப்பார். இப்போ எல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது நான் வந்து பக்கத்தில் இருக்கிறேன், கூட்டத்தெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நின்னது அப்படின்லாம் அவர் அன்றைக்கி சொன்னார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சொல்லிட்டு போகலாம். ரஜினி சார் வந்து அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்னாலும் பேசுவார். இவருக்கு கேப்டனுக்கு வந்து சில ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் டிப்ஸ்லாம் வந்து ரஜினி சார் பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் நல்லா இருந்துச்சு. பட் இந்த உடம்பு சரியில்லாத நேரம்னா எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் வந்து ஒரு தடவை 2 தடவை வந்து பார்த்துருக்குறாரு. அப்போ நீங்கள் அந்த பார்த்துட்டு அந்த வீடியோலாம் பார்க்கும்போதே தெரியும், அவர் போன ஆள் திரும்ப ரஜினி சார் வந்து கேப்டனுடைய அந்த கன்னத்தெல்லாம் தடவிருப்பார். அந்த விஷுவலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு வந்து பார்க்க வரும்போது. அப்போ வந்து நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து ஒரு சிரிப்பு சிரிப்பார். ஒரு குழந்தைத்தனமான ஒரு சிரிப்பு அதில் தெரியும்.
ஸோ அதே மாதிரி என்னையை எங்கே பார்த்தாலுமே அவர் ஃபஸ்ட்டு டைம் நான் அவரை பார்க்கும்போது என்னை கேட்ட கேள்வியே அதுதான். விஜி கூட நீங்கள் ஒருத்தர் தான் நடிகர் இருக்கீங்களே அப்படின்னு அவர் முதல்ல என்னை பார்க்கும்போது அதுதான் கேட்டார், டெல்லியில் சிவாஜி பட ஷூட்டிங்கில். அதுக்கப்புறம் நம்ம எங்கே பார்த்தாலுமே அவர் கேட்கும்போது விஜய் எப்படி இருக்காருன்னு தான் கேட்பார். அதே மாதிரி நான் வந்துட்டு இந்த பொங்கல், தீபாவளி, நியூ இயர், அவருடைய பர்த்டேக்கெலாம் விஷ் பண்ணும்போது அப்போவும் ஃபோன் பண்ணும்போது அவர் பிஸியாக இருப்பார். பட் அது நைட்டு 10 மணி 11 மணி ஆனால் ரஜினி சாரே லைனில் வருவார். ஸோ அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார். ஏன்னா சில உச்ச நட்சத்திரங்கள்லாம் நம்ம ஃபோன் பண்ணோம்னா பிஸியாக இருக்கார் அப்படின்றவாங்க, அட்டன் பண்ண மாட்டாங்க. பட் இவருன்னா எழுதி வைப்பாங்க யார் யார் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு. அப்புறம் நைட்டு உட்காந்து இவர் எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி பேசும்போதெல்லாம் என்கிட்ட கேட்பார் விஜய் எப்படி இருப்பார். ஸோ அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இது தெரிஞ்ச உடனே அவர் என்கிட்ட லைனில் அவங்க பிஏ மூலமாக வந்து பேசினாங்க. அப்புறம் வந்து இங்கே வர்றேன்னு சொல்லி 10 மணிக்கு நான் வர்றேன்னு சொல்லிட்டாங்க. நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். எத்தனை மணிக்கு கிளம்பிட்டாங்களா, எங்கே வர்றாங்க, என்னென்ன கூட்டம் வந்து நிறையா இருக்குது, அவங்க இது பண்ணணுமே அப்படின்னு. அப்புறம் அந்த ஃபைட்டர்ஸ் வரும்போது தான் கரெக்டாக சார் வந்துட்டார். அவங்க வந்து ஒரு 200 பேர் இருக்காங்க. சார் வந்தோன்னா காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 10 நிமிஷம். எனக்கு அது தெரியாது. நான் இங்கே வந்து எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். வர்றவங்களை வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து கேப்டனை பற்றி பேச சொல்கிறது, அந்த இதை வந்து நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒருத்தர் ஓடி வந்து தான் என்கிட்ட சொன்னார், ரஜினி சார் வந்துட்டார், காரில் இருக்கார் அப்படின்னு. அப்புறம் நான் டக்குன்னு ஓடி போய் அப்புறம் காரில் இருந்தார். என்னை பார்த்தோன்னே கிளாஸ் இறக்கிட்டார். அப்புறம் நான் கையை பிடிச்சி அழுதேன். எங்கே பார்த்தாலும் விஜய் எப்படி இருக்காப்புல, விஜய் எப்படி இருப்பாங்கன்னு கேட்பீங்களே, இதுமாதிரி யாரை கேட்பீங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டேன். அது அழ ஆரம்பித்தோன்னா அவரும் அழுதுட்டார். எனக்கு தெரிஞ்ச ரஜினி சார் எந்த டெத்துலையுமே அழுது நான் பார்த்ததில்ல. இதில் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஃபைட்டர்ஸ்லாம் இருக்காங்க, நான் எல்லாத்தையும் அனுப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு திரும்ப நான் கூப்பிட்டு போய் அதில் வந்து அது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது. அதேமாரி கமல் சார் கூட வந்துட்டு ரஜினி சார் கூட அவர் கேப்டன் நடிக்கலை. கமல் சார் கூட வந்துட்டு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு, மனக்கணக்கோ ஏதோ ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்கிறாரு. அதில் வந்து கேப்டன் கேமராமேனாகவும் கமல் சார் வந்து டைரக்டராகவும் நடிச்சிருப்பாங்க படத்தில். கட்சி ஆரம்பித்தோன்னா கமல் சார் வந்து கேப்டனை வந்து பார்த்தாரு. ஏன்னா கேப்டனே சொல்லியிருக்காரு, அவங்க வந்து சினிமாவில் தான் எனக்கு சீனியர், பட் அரசியலில் நான் தான் சீனியர்னு ஒரு பதிவே பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி கமல் சார் எந்த டெத்துக்குமே போக மாட்டார், மேக்ஸிமம் டெத்துக்கு போக மாட்டார். அன்றைக்கி உடனே வந்துட்டார் கமல் சார். அவர் கூட டிவித்திடலில் பேட்டி கொடுக்குறப்போ விஜயகாந்த் வந்து எழுந்திருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு தனிமை. ஆமாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து அடுத்த சனி ஞாயிறு பிக் பாஸ் வரும்போது கூட, விஜய் டிவியில் வரும்போது கூட, அன்றைக்கி ஆரம்பிக்கும் போது கூட கேப்டனை சொல்லி தான் அவர் ஆரம்பித்தார். ஏன்னா எங்ககிட்ட யாராவது ஒரு உதவின்னு கேட்டு வந்துட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உடனே அதை விஜய்கிட்ட சொல்லிடுவோம், கேப்டன்கிட்ட சொல்லிடுவோம். கேப்டன் வந்து அதை முடிச்சு கமல் சாரே சொல்லிட்டாரா அப்படின்னு அதை முடிச்சு கொடுத்துருவாரு. நாங்கள் வந்து கேர் ஆஃப் விஜயகாந்த் பேரில் இருந்துட்டு உதவிகள் செஞ்சோம் அப்படின்னு அவரே அதில் வந்து அந்த இதில் சொல்லியிருக்கிறார். ஸோ வந்து அவங்களுக்குள்ள ஒரு உண்மையிலே வந்துட்டு எல்லார் நடிகர்கள்ட்டையுமே அது வந்து எல்லாருக்குமே அவர் மரியாதை கொடுப்பார். அதே மாதிரி இவருக்கும் எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதனுடைய தலைவராகவும் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் கேப்டன் வந்து பதிவு வகிச்சிருக்கிறார். இன்னொரு பக்கம் ஒரு வெற்றிகரமான திரைப்பட நடிகராகவும் இருந்திருக்கிறாரு. புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கம் எந்த நேரத்தில் சார் கேப்டன் புத்தகங்களை வாசிப்பார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்துட்டு 2 விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். ஒன்று வந்துட்டு சினிமா பார்க்குறது. எல்லா லாங்குவேஜ் படத்தையும் உட்காந்து பார்த்துருவார். நைட்டுலாம் அவர் படுக்கிறது 3 மணி ஆகும். என்கிட்டே சொல்லியிருக்கிறார், 3 மணி வரைக்கும் நான் படம் பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி பார்ட்டி ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்கன்னா இப்போ சில நேரங்கள் வந்து புக்கு படிப்பார். எங்கள் லைப்ரரி இருக்குது அங்கே பார்ட்டி ஆஃபீஸில். அங்கே வந்துட்டு அந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அரசியல் சார்ந்த புத்தகங்கள் வந்து படிப்பார். சில நேரம் வந்து அவருக்கு டைம் இல்லைன்னா என்ன சொல்லுவார், படிக்கிறதுக்கு இதாக இருந்ததுன்னா யாரையாவது படிக்க சொல்லி கேட்பார். அங்கே வந்துட்டு 2-3 பேர் இருந்தாங்க, அதுக்குன்னு ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. ஸோ அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள், டெய்லி பேப்பர்ஸு, ஏன்னா அவ்வளோ பேப்பர்ஸும் அவரால் படிக்க முடியாது. அதனால் அந்த பேப்பரில் முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்குது அரசியலில் அப்படின்னா அதை வச்சு அதை வந்து அவங்கள படிக்க சொல்லி கேட்பார். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவர் அதில் ஒரு தனி கவனம் செலுத்த தான் செஞ்சார். அந்த படிக்கிறதுல அது போக அரசியல் நிகழ்வுகள் என்ன நடக்குங்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து இல்லைன்னா அவ்வளோ தூரம் வந்து வந்திருக்க முடியாது. கட்சி ஆரம்பித்து 6 வருஷத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவராக வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 50 வருஷ கட்சி திமுகவை ஓரம் கட்டிட்டு ஒரு 29 எம்எல்ஏ வந்துட்டு வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்துட்டு ஆகிறதெல்லாம் கட்சி ஆரம்பித்து 6 வருஷத்தில் சாதாரண விஷயம் கிடையாது.
பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அரசியலில் ஒரு சில தவறான முடிவுகள் எடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி அவர் சிஎம். ஏன்னா அவர் 2011 கூட்டணி போகாமே இருந்திருந்து 2011 தனிச்சு நின்றுருந்தால் ஒரு 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 குறிப்பிட்ட எம்எல்ஏக்கு வந்திருப்பாங்க. 2016 ஒரு கணிசமான எம்எல்ஏ வந்திருப்பாங்க. 21 ஆட்சியை பிடிச்சிருப்பார். ஸோ அது சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் மாறி, திசைகள் மாறி அது வேறு பக்கம் போயிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக ஒரு எழுச்சியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் மக்கள் அபரிவிதமான ஒரு அன்பில் இருக்கிறாங்க. ஏன்னா பத்திரிகை டிவிக்காரங்களாம் அவ்வளோதான் பர்சன்டேஜ் இருக்குது, இவ்வளோதான் பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களே இன்றைக்கி மாறுறாங்க. ஸோ நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வருங்காலங்களில் நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அது நமக்கு வந்து கண்கூடாவே தெரியுது. அந்நியார் அவர்கள் இப்போ வந்துட்டு அதை வந்து கரெக்டான முறையில் வழி நடத்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. விஜயகாந்த் குறித்த பல்வேறு நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி பிரகாஷ். அந்திமலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நேற்று, இன்று, நாளை, என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம்.